படம் சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. எல்லோரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. நித்யானந்த் மேம் நல்லா பண்ணியிருந்தாங்க. அருண் விஜய் சார் நல்லா பண்ணியிருந்தார். சத்யராஜ் சார், அதுக்கப்புறம் ராஜ்கண்ணன் சார் எல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. சொல்லவே வேணாம், தலைவர் தான் அங்கே ஹைலைட்டு. அதுக்கப்புறம் டான்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. மியூசிக் சொல்ல வேணாம், ஜிவி நம்மளுக்கே தெரியும் மியூசிக் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருந்துச்சு படம். மஸ்ட் வாட்ச், எல்லாருமே ஃபேமிலியோடு பார்க்கலாம். லேக்லாம் இல்லை ப்ரோ, பார்த்துட்டே இருக்கலாம். 2-3 டைம்ஸ் கூட பார்க்கலாம் ஒரே டைமில். நல்லா பார்க்கலாம் ப்ரோ, நல்லா இருந்துச்சு படம். காமெடியெலாம் இருந்துச்சு ப்ரோ. திருநாவுக்கரசு அவர் பண்ணியிருந்தார், நல்லா பண்ணியிருந்தார். படம் ஓகே, ஒரு டீசன்ட் வாட்ச், நல்ல ஃபீல் குட் மூவி. தனுஷுக்கு தெரியும் நம்ம ஃபீல் குட் படம் தான் சக்ஸஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து திருச்சிற்றம்பலம், யாரடி நீ மோயினி, வாத்தி, இந்த 3 படமும் 100 crore கிளப்லேருந்து தாண்டிச்சுன்னா அதுக்கு காரணம் வந்து ஃபீல் குட் மூவி. ஸோ ஒரு டைரக்ஷன் பண்ணுறோம், நல்லா பண்ணலாமே ஒரு ஃபீல் குட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல படத்தை எடுத்து வச்சிருக்காப்லன்னு சொல்ல முடியும். ஆக்டிங்கில் பிரிச்சிட்டாப்ல. இன்னொரு நேஷனல் அவார்டு பக்கத்தில் போயிட்டு வந்துட்டாப்ல. ஆனால் நேஷனல் அவார்டு கிடைக்காது, பட் பக்கத்தில் போயிட்டு வந்துட்டாப்ல. படம் வந்து எல்லா கேரக்டருமே செம்ம பண்ணியிருக்காங்க, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஆர்டிஸ்ட் கொட்டியிருக்காங்க. அருண் விஜய்க்கு வந்து இந்த படம் பெரிய அளவில் பேசப்படுற படம், நல்லா இருக்குது. என்னென்னா ஃபஸ்ட் ஹாஃப் வர வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு கதைக்குள்ளே. சரியான இன்டர்வல் பிளாக் முடித்ததோட செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு நல்லா இருக்குது, ஒரு ஃபீல் குட் மூவி. தனுஷோட சின்ன சேட்டைகள்லாம் ஆரம்பித்து கிளைமாக்ஸில் நல்லா ஜாலியாக அனுப்பிட்டாங்க. உண்மையிலே செம்மையாக இருக்குது. தலைவன் தலைவனுக்கு அளவுக்கு இல்லை, பட் இதில் வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காப்புல. திருச்சிற்றம்பலம் அளவுக்கு இல்லை, பட் நல்லா பண்ணியிருக்காங்க சூப்பராக. மாதம்பட்டிக்கெலாம் வேலை இல்லை. மாதம்பட்டி என்ன பெரிய டவுசர் அவருடைய கதை எடுக்கிறதுக்கு. என்ன அவர் பெரிய அரசியல்வாதியாக பெரிய தேச தலைவர், அவர் கதையாக இருக்குது. அவள் ஒரு புறம்போக்கு, அவள் அங்கங்கே பொம்பளை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி தனுஷ் எடுக்க முடியுமா? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. 2 இட்லி வந்து நம்மளை எமோஷன் பண்ணுது. படம் வந்து கண்டிப்பாக ஒரு டீசென்ட் வாட்ச். சாங்ஸ் உண்மையிலே செம்மையாக இருக்குது. ஜி பிரகாஷ் செம்மையாக பண்ணியிருக்கப்ப ஒரு பெரிய மைல் ஸ்டோனு. பட் கிராமிய மனம் மாறாமல் ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு எப்படி மாமன் ஹிட் ஆச்சு, தலைவன் தலைவி ஹிட் ஆச்சோ அது மாதிரி இந்த படம் ஒரு ஹிட் படம். ராஜ்கிரண் சொல்லவே தேவையில்லை, அவர் காமிச்சாவே ஒன்றுமே செய்ய மாட்டாப்புல. கண்ணாடி பட்டையோட வந்து நிற்கிறாப்புல, நம்மளுக்கு அழுக வந்துடுது. அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆமாம், யூஸ்வல் ஸ்டோரி தான். அதை ஃபீலாக கொடுத்துருக்காப்புல. கண்டிப்பாக ஜென்சி பசங்களுக்கு அவ்வளோவா பிடிக்காது. ஆனால் 90s கிட்ஸ்லேருந்து 2K கிட்ஸ் வரை எல்லாருமே ரசித்து பார்ப்பாங்க. அந்த மாதிரி செம்ம ஆக்டிங் தான். ஆனாலும் பார்த்தீங்கன்னா 4வது படம் டைரக்ஷன் பண்ணுறாப்புல, 4வது படத்துலேயும் ஜெயிச்சிட்டாப்புல தான் சொல்ல முடியும். எப்போ படம் சூப்பராக இருக்குது. 2K கிட்ஸுங்க, வெளிநாட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் இது வந்து உதாரணமான படமாக வந்து எடுத்திருக்காங்க. அந்த காலத்தில் அவங்க அப்பா கஸ்தூரி ராஜா அப்பா வந்து இன்றைக்கி நடிகர் திலகத்துக்கு பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டே சிவாஜி அப்பா. இதான இந்த நடிப்புலகின் தந்தை, அவர் முதல் தந்தை. அந்த சிவாஜி கணேசனை படம் எடுத்த மாதிரி அந்த என் ராசாவே அப்படின்னு ஒரு படம் இருக்குது. அந்த படத்தோட இது கனெக்ட் ஆகுற மாதிரி நல்லா அந்த காலத்தில் வந்து கஸ்தூரி ராஜா சார் எடுத்தார். இந்த காலத்தில் வந்து தனுஷே தன்னை இயக்கிக்கிட்டாரு. நல்லா இருக்குது. இட்லி கடை வந்து ஒவ்வொரு குடும்பத்துலேயும் குலசாமி மாதிரி அதை கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக கிராமத்தில் இருக்கிறவங்க வெளிநாட்டுக்கு போனாங்கன்னா என்ன பிரச்சனையை சந்திப்பாங்க, இங்கே வந்து பார்த்தா ஒன்றுமே இருக்காது அப்படின்றத எடுத்து காட்டியிருக்காங்க. அகிம்சையே சிறந்த ஆயுதம்னு சொல்லியிருக்கிறாரு. இதை விட பார்த்திபன் வந்து விவேகமான ஒரு போலீஸ்காரராக அந்த ஊருக்கு வந்து துடுக்கான ஒரு போலீஸ்காரராக நடிச்சிருக்காரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்திபனோட நடிப்பு செம்ம. சோழராக இருந்தாலும் சரி, அவர் வந்து போலீஸ்காரராக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி சிறப்பாக நடிச்சிருக்காரு. ஓகேவா? இட்லி கடை ஆல் த பெஸ்ட்டு. மூவி வந்து நல்ல ஒரு ஃபீல் அவுட்டான மூவிங்க. ஆக்சுவலி ஒன்று சொல்லணும்னா ரொம்ப காமாக ரிலாக்ஸாக பார்க்கலாம். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஓகோ ஆகோன்னு கத்திக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு வைப் பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. ஆனால் ஒரு நல்ல பழைய படம், அந்த ஒரு ஃபீல் இருக்கும் தெரியுமா? எமோஷ்னல் அண்ட் ஒரு வித்தியாசமான ஒரு ஜேனராக கொண்டு போயிருப்பார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி உண்மையாக சொல்லணும்னா அவங்க சொல்ல வந்த கருத்து ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்தது. வெளிநாட்டுக்கு போய் நீ கோடியாக சம்பாரித்து உன் பிள்ளைய எவ்வளோதான் நீ படிக்க வச்சாலும் நம்ம ஊரில் நம்ம வீட்டில் ஒரு 100 ரூபா சம்பாரிச்சிட்டு நிம்மதியாக ஃபேமிலியோடு இருக்கிற லைஃப் தான் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாகவே காமிச்சிருந்தாங்க. என்னை பொறுத்தவரைக்கும் எப்படின்னா, வில்லேஜ் சப்ஜெக்டை தொட்டவங்க யாருமே கெட்டதாக இல்லை. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த படம் ஹிட்டுன்னு தான் நான் நம்புகிறேன். வில்லேஜ் சைடில் கண்டிப்பாக இந்த படம் பயங்கர ஹிட் ஆகும். மியூசிக் வேறு லெவல்.
நான் ரொம்ப நாள் கழிச்சு சீரியஸ்லேயே எல்லாரும் இந்த சாமி பாட்டுலாம், அதாவது கருப்பசாமி சாங்கு, இதெல்லாம் அந்த சாங்லாம் கேட்டு ரொம்ப வருஷம் ஆன மாதிரி இருக்குது. அதெல்லாம் கேட்டாலே பூமர்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க, மூட நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு ஃபீலில் கொடுத்துட்றாங்க. அந்த பாட்டை திருப்பி நாங்கள் ஸ்க்ரீனில் பார்த்த ஒரு ஃபீல் இருக்குது பார்த்தீங்களா. எவ்வளோ வருஷம் ஆனாலும் கடவுளோட அந்த சாங்கோட வைப்பு வேறு எங்கேயுமே வராதுடா அப்படிம்பாங்களா, அந்த வைப்பு சீரியஸாகவே ரொம்ப கொடுத்துருந்தாரு. தனுஷோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. அதை விட ஹீரோயின் ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரியாலிட்டியாகவே உண்மையிலே அவங்க வில்லேஜில் தான் பிறந்தாங்களான்னு ஒரு டவுட் வர ஆரம்பிச்சிச்சு. அந்த பெருக்கிறதா இருக்கட்டும், அந்த ஸ்லாங்காக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருந்தது. உண்மையிலே படம் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு சில இடத்துல கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக கொண்டு போயிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் இருந்தது. கண்டிப்பாக எல்லாமே 100% கொடுக்க முடியாது, ஆனால் இருந்தாலும் அதை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. மியூசிக் அதான் சொல்லிட்டேனே, பழைய வைபு, வாடா கருப்பா முனியா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஃபீல் வில்லேஜ் சைடில் இருக்கும். அதை கேட்டாலே நம்மளுக்குள்ளே நம்மளே அறியாமல் ஒரு எனர்ஜெட்டிக் வந்துடும்ல, அந்த எனர்ஜெட்டிக் செம்மையாக கொடுத்துருந்தாரு. உண்மையிலே ஜிவி பிரகாஷ் மியூசிக் அடிச்சுக்க ஆளே இல்லைங்கிற மாதிரி இருந்தது. செம்ம வைபுங்க. என்னதான் இருந்தாலும் வில்லேஜோட இசை தான், வேற எதுவுமே ஈடு கொடுக்க முடியாது. அது சூப்பராக இருந்தது. இந்த படம் பார்த்தீங்கன்னா பல தடைகளை தாண்டி ரிலீஸ் ஆயிருக்கு. இது வந்து இன்பன் உதயநிதியோட முதல் படத்தை ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க மூலிமா. இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக தனுஷ் தான் டைரக்டர். இது 5வது படம் நினைக்கிறாங்க எடுத்தது. ஒரு வித்தியாசமான ஒரு கதைகளத்தை கொண்டு வந்திருக்காரு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சட்டிலான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன ஸ்டோரிங்க. அவங்க அப்பா ஒரு பாரம்பரியமாக ஒரு இட்லி கடை நடத்துறாரு. அந்த இட்லி கடை தொடர்ந்து நடத்துவாரா மாட்டாரா, நடுவில் வரக்கூடிய பிரச்சனைகள் தான் அந்த படமாக எடுத்துருக்காங்க. அருண் விஜய் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர் பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுமோ அதை பண்ணி விட்டுருங்க, அதான் சொல்ல முடியும். இந்த படத்தில் 2 ஹீரோயின் இருக்காங்க. அந்த 2 ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹீரோயின் எதுக்கு போட்டாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் செகண்ட் ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. ஒன் டைம் வாட்சபிள் இருந்தது எனக்கு. அவ்வளோதான் இதுக்கப்புறம் சொல்ல முடியும். ஆக்சுவலாக படம் பார்த்துன்னு இருக்கும் போதே நாங்கள் யோசிச்சுன்னு இருக்கோம், இந்த படத்துக்கு பாசிட்டிவாக சொன்னால் ஒரே அடியாக என்ன தெரியுமா சொல்லுவானுங்க, இவனுக்கு 200 ரூபா ஊப்பிடா இன்பம் உதயநிதிக்காக பாசிட்டிவாக சொல்கிறானுங்கடான்னு சொல்லுவானுங்க. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா படம் உண்மையிலே நல்லா இருக்குது. எப்படி சொல்கிறேன்னா, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் மோட்டிவேஷன் ஃபிலிம். ஆக்சுவலாக இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஒரு மோட்டிவேட் பண்ணுற எந்த ஒரு படமாக இருந்தாலும் அதை பாசிட்டிவாக ப்ரொமோட் பண்ணுறவங்க தான் நாங்கள். இந்த படம் என்ன சொல்லுதுன்னா, ஃபஸ்ட்டு உன் ஊரை பாரு. வெளிநாட்டில் போய் வாழ்கிறவங்களுக்குலாம் ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருக்காங்க, நீங்கள் ஊரில் வேலை செய்யுங்கடா, உங்கள் ஊர்லேயே வளர்றதுக்கு எவ்வளவோ வேலை வாய்ப்பு இருக்குது, அதை நம்பர் 1 சொல்கிறாங்க. நம்பர் 2 பார்த்தீங்கன்னா இது பாதி இந்த 90s கிட்ஸோட எமோஷ்னலி கனெக்ட் ஆகிற ஒரு படம். ஏன் சொல்கிறேன்னா, இதில் இருக்கிற சில சீன்ஸ்லாம் என் லைஃப்லேயே நடந்த சீன் தான். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கல் வச்சு ஆட்டுவாங்க பாருங்க, மாவு போட்டு அந்த அரிசி உளுத்தம் பருப்புலாம் போட்டு ஆட்டுவாங்க. ஆக்சுவலாக சின்ன வயசில் நான் 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதெல்லாம் அப்போல்லாம் கிரைண்டர்லாம் கிடையாது. அப்போ எங்கள் வீட்லேயே என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள் ஓன் யூஸுக்கு தான், கடைக்கெலாம் கிடையாது, அந்த ஆட்டுக்கல்லில் போட்டு அந்த அரிசியை போட்டும் உளுத்தம் பருப்பை போட்டும் ஆட்டுவாங்க. இதில் என்னென்னா ஒரு பாயிண்ட் இந்த கடையில் சொல்ல, அரிசியை போட்டு ஆட்டுறது ஈஸி, கஷ்டம், டைட்டாக இருக்கும். உளுத்தம் பருப்பை போட்டு ஆட்டுறது தான் ஈஸி. எங்கள் அம்மா என்ன தெரியுமா செய்வாங்க, அரிசியை போட்டு அவங்க ஆட்டுவாங்க, ஏன்னா டைட்டாக இருக்கும், புள்ள கஷ்டப்படக்கூடாதுன்னு அவங்க ஆட்டுவாங்க. உளுத்தம் பருப்பை போட்டு என்ன ஆட்ட விடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு எமோஷ்னலி எல்லா 90s கிட்ஸோட கனெக்ட் ஆகிற ஒரு படம் தான் இது. நிறைய பேர் 90s கிட்ஸ் இந்த வேலையை நல்லாவே செஞ்சுருப்பாங்க. அதான் உட்காந்து ஆட்டுறதுன்னு ஆட்டிருப்பாங்க. ஸோ நல்ல ஒரு கதை, அழகாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஒரு சில செட்பேக்கும் இருக்குது. செட்பேக் இல்லாமல் ஒரு படத்தை எடுக்கிறதுலாம் கஷ்டம்தான். என்னென்னா ரொம்ப லேகாக ஸ்லோவாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளேயில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தா மேபி இந்த படம் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகியிருக்கும். விஜய் ரசிகர்களுக்கு அவங்க படத்தை தவிர்த்து கோட்டு, லியோ, வேலாயுதமே, வேட்டைக்காரனு, இந்த பீஸ்ட்டு, இந்த சுறா, புலி, இந்த மாதிரி பிளாக் பஸ்டர் படத்தோட தான் கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் இதெல்லாம் ஒரு கேவலமான படமாக தான் இருக்கும். அவங்களெலாம் பிளாக் பஸ்டருங்க. அவங்களாம் ஹாலிவுட் ஹீரோ. அவர்லாம் கடலுக்குள்ளே புகுந்து போய் வர படம் தான் அவர்லாம் பண்ணுவார். நம்ம இந்த படத்தை பற்றி பேசுவோம், நீ இப்படி தான் அன்வான்ட் ட்ராக்ல எடுத்துகிட்டு போகிற. அவங்க அப்படி அவங்க எப்படி அதுதான் அவங்களுக்கு எப்படி மற்ற ஸ்டார்ஸ் நச்சா படமே நல்லா இல்லை, அவங்க ஆள் நச்ச படம் ஒண்டி தான் சூப்பரு. எல்லாமே எவ்வளோ கோடி தெரியும்ல, இந்த 200 600-700 கோடின்னு போயின்னு இருக்கணும். நெக்ஸ்ட் 1000 கோடி ஜனநாயகம் நடிக்கும். அந்த படத்தில் நம்ம பார்த்துப்போம். கதை தனுஷ் ஆக்டிங் சூப்பராக இருக்குது. அந்த எளிமையான ஒரு கேரக்டராகவும் சரி, ஆமாம் ராஜ்கிரண் சரி, எளிமையான ஒரு கேரக்டரும் சரி, அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஐஃபைல தாய்லாந்து காட்டுற கேரக்டர்ஸும் சரி நல்லா இருக்குது. இதில் என்ன இன்னொரு செட்பேக் ஆகி போச்சுன்னா, சத்யராஜ் கேரக்டர் சரியாகவே போர்ட்ரே பண்ண. அவரு நல்லவரா
கெட்டவரா அவர் என்ன செய்ய வராருன்றத லாஸ்ட் வரைக்கும் அந்த கேரக்டருக்கு நல்ல வெயிட்டேஜ் தராதனால கொஞ்சம் லேக் ஆகிடுச்சு. மற்றபடி ஓகே. இது என்னென்னா ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி, ஒரு யங்ஸ்டர்ஸை கனெக்ட் ஆகி உங்களுக்கு எப்படி அந்த பிஸ்னஸ் மோட்டிவாக எடுத்துகிட்டு போகணுன்னு அழகாக சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அவர் ப்ரொடக்ஷனோ டிரெக்ஷனோ பண்ணல, டிஸ்ட்ரிபியூஷன் தான் பண்ணியிருக்காரு. ஸோ கதைக்கும் அதுக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. யாருன்னா ஒரு கதையை பண்ணி வச்சுருப்பாங்க, சரி நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோன்னு அந்த ரைட்ஸை தான் வாங்கியிருப்பாங்க. ஸோ நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ அவர் எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாரு. பட் படம் ஓகே. அதுக்குன்னு நானும் இன்னும் 10 வாட்டி பார்க்கலாம் 15 வாட்டி பார்க்கலான்னு கதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஒரு ஃபேமிலியாக வந்து நீங்கள் வந்து ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி மாதிரி பார்க்கணும். மோட்டிவேஷ்னல் கதைலாம் எங்கெங்கே வருது இப்போ உங்களுக்கு என்ன கதை? கஞ்சா கடத்துகிற கதை, போலீஸ் அடிக்கிற கதை. இப்படி போலீஸை அடித்து யார் இந்த லியோ படத்தில் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸே அடிப்பார், கஞ்சா கடத்துவார். இதெல்லாம் பார்க்குற அவரோட ஃபேன் என்ன தெரியுமா பண்ணுறான்? போலீஸை முறைக்கிறான், போலீஸ் அடிக்க போகிறான். போலீஸ் சொல்கிற ஒரு வார்த்தையும் கேட்கல. இவ்வளோ பிரச்சனையிலையும் கூட்டுறது இவனுங்க. ஆனால் எடுத்துகிட்டு போய் லாஸ்ட்டில் யார் மேலே போய் போடுவான்னா அரசாங்கம் மேலே. இப்படி தான் வந்து ஒரு தலைவன் வந்து ஒரு ரசிகனை நேவிகேட் பண்ணிருக்காரு. அப்படி இருக்கிற இடத்துல ஒரு நடிகர் வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரியாக ஒரு கதையை எடுத்தால் அதை அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய இடத்துல நாங்கள் இருக்கோம். நல்லா இருக்கு படம், ஒன் டைம் வாட்சபிள், சூப்பராக இருக்கு. நித்யா மேனன் ஆக்டிங்லாம். ஆனால் எனக்கு ஒரு செட்பேக் என்னென்னா, படத்தில் மியூசிக் வந்து பாட்டு அவ்வளோ பெருசாக இல்லை. ஒரே ஒரு பாட்டு வந்து அவங்க அப்பா பாட்டு ஒட்டி நல்லா இருக்கு. மற்றபடி பாட்டுகளுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு 2 பாட்டாச்சு கொஞ்சம் நல்லா எடுத்திருந்தாங்கன்னா உட்காந்து இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துருக்கேன். நான் இப்போ வந்து ஒரு பாயிண்ட் தான் ஆதரவாக சொன்னேன், 10 பாயிண்ட் செட்பேக்காக தான் சொல்லியிருக்கேன். அப்போ அது அவங்க சொல்லுறது இல்லை, நானே ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். 1வது நிமிஷமே பார்த்தீங்கன்னா நானே சொல்லிட்டு பாசிட்டிவாக சொன்னால் இப்போ இன்பன் உதயநிதி படம் அதனால சொல்லுவாங்க நல்ல படத்தை நல்லா இருக்குன்னு. இப்போ நான் பாசிட்டிவாக சொன்ன ஒண்டி அப்படியே தமிழ்நாட்டு மக்கள்லாம் உட்காந்து பார்த்துட்டு போகிறாங்க. இப்போ இங்கே போயின்னு இருக்காங்க, எல்லாருமே பாசிட்டிவாக தான் சொல்கிறாங்க, அவங்களாம் பொய்யா சொல்கிறாங்க. அப்போ ஸோ நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்கிறோம், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்கிறோம். வேறு என்ன செய்யுது? நல்லா இருக்கு, எமோஷ்னலி கனெக்ட். அதுதான் நான் ஏன் எமோஷ்னலியே எடுத்துகிட்டு வரேன்னு. நானே இதை பண்ணியிருக்கேன், நானும் வந்து மாவாட்டியிருக்கேன். எங்கள் அம்மா வந்து எனக்கு அதை பார்த்த உடனே அந்த சீன் தான் வருது. அரிசியை போட்டு அரைக்கும் போது கஷ்டமாக இருக்கும். எங்கள் அம்மா அப்பா சொல்லுவாங்க, டேய் நீ அரிசி இது பண்ணாதரா, நீ உளுத்த பருப்பு போட்டு பண்ணுறா, அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதில் என்ன தண்ணி ஊற்றுனா இன்னும் கொஞ்சம் ஈஸி ஆகிடும். நம்ம தண்ணியை நிறையா ஊற்றிடுவோம், அதை அம்மா பார்த்தா திட்டுவாங்க, டேய் தண்ணி கம்மியாக ஊற்றுன்னு. ஸோ இந்த மாதிரி எமோஷ்னலி கனெக்ட் ஆகிற ஒரு படங்கள் வர்றதுலாம் மாதம்பட்டி இது முருகன் இட்லி கடையோட வேணா நீங்கள் கம்பேர் பண்ணலாம். ஏன்னா அவர் பேரும் முருகன், இவர் பேரும் முருகன் படத்தில். அதோட வேணா கம்பேர் பண்ணலாம். அதுவும் இட்லி கடை, இதுவும் இட்லி கடை. அப்படி மாதம்பட்டி ரங்கராஜ் எங்கே இந்த சீனில் வராருன்னு எனக்கு தெரியல. அவரு கதை இப்போ வேற கதை போயின்னு இருக்கு தெரியுதுல. அதை வேணா விஜயோட கம்பேர் பண்ணி பேசுங்க, கூடிய சீக்கிரம் வேற கதை போவோம். அவர் இந்த கதைலாம் அந்த கதை கிடையாது. நல்லா இருக்கு, நல்லா படம் ஒன் டைம் வாட்சபிள்.